என் அன்பு வணக்கம். இந்த பச்சைப்பயிரை நம்ம தினசரி உணவில் சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ஏராளம். 1, 2 மட்டும் நான் சொல்கிறேன் கேளுங்களேன். அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இதை சேர்த்துக்கிட்டா வெயிட் லாஸ் பண்ண முடியும். 2வது, இது டெய்லி சாப்பிடும்போது டயபெட்டிஸ் வராமலே இது பாதுகாக்கும். அந்தளவுக்கு இதில் சக்தி இருக்குது. அது இல்லாமல் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராமல் இது பார்த்துக்குது. பிளட்டுக்கு ரெட் பிளட் கார்பஸுக்கு இதுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி லிஸ்ட்டு இதுக்கு ரொம்ப 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 பெருசு. அதில் வச்சு தான் நான் ஒரு தோசை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துக்கலாம். 1 டம்ளர் எஸ்ஆர் பச்சைப்பயிறு தோசை மிக்சர் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான உப்பும் மிளகையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தினசரி உணவில் மிளகு சேர்க்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் என்னது ஏது எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அதனால தான் நான் சேர்க்குறேனே இது. அது நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ பச்சையாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த பேட்டர் வந்துச்சு பாருங்கள். இந்த பேட்டர் இன்ஸ்டன்ட் தோசையாக இருந்தாலும் இது 100% நேச்சுரல், ஒரு கெமிக்கல்ஸும் இல்லை. இது இந்த ப்ராடக்ட்ஸ் இன்னிலேருந்து அவைலபிளாக இது இருக்குது. நீங்கள் ஏதோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் சரி, இந்த ஸ்க்ரீன்லேயும் சரி, இந்த நம்பர் வருது இல்லை, இதுக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை, நம்மளோட எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இருக்க எல்லா ஆர்டர்ஸுமே எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்குன்னு தனித்துவமாக அதை அரைச்சி ஆற வச்சு பேக் பண்ணி உங்கள் வீடு தேடியே நாங்கள் அனுப்புகிறோம். ஸோ அந்தளவுக்கு இது இந்த தோசை மட்டும் இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு தனித்துவமாக உங்களுக்காகவே பண்ண ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது ரெடி. இது நீங்கள் ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அப்படி தண்ணி ஊற்றி கரைச்ச உடனே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை ஊற்றும் போதே இந்த சிறுபயிரோட வாசனையை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஸோ இது ஃபேண்டாஸ்டிக்காக இது ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசையில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, ஒரு தாளிப்பு, அதாவது கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்புலாம் போட்டு கருவேப்பிலலாம் போட்டு தாளித்து நீங்கள் போட முடியும். வெங்காயமும் நீங்கள் அதில் சேர்த்துக்க முடியும். இல்லை நான் காட்டினேன்ல ப்ளெயினாக இப்படி போட்டாலும் இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு லேசாக புளிப்புத்தன்மை வேணும்னா இந்த 1 டம்ளர் மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தயிரை நீங்கள் போட்டு பண்ணால் இதோட டேஸ்ட்டு இன்னமும் நல்லா இருக்கும். ஸோ இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த தண்ணி அளவு 1க்கு 1.5 இதுதான் நம்ம எல்லா தோசைக்கான இன்ஸ்டன்ட் தோசைக்கான தண்ணி அளவு கூட. சிறுதானிய தோசைமாக இருந்தாலும் சரி, குதிரைவாளி என்ன தோசையாக இருந்தாலும் அடை தோசைக்கு தவிர இதுதான் நம்ம இன்ஸ்டன்ட் தோசைக்கான தண்ணி அளவு. நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபேபுலஸ் தோசை. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், குழந்தைங்களுக்குலாம் நிறைய ப்ரோட்டீன் தேவைப்படும். இந்த பச்சைப்பயிரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட முடியும். நம்ம சிறுதானிய தோசை, சிறுதானியத்தில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ற அவசியமே இல்லை. ஸோ கண்டிப்பாக இதோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி உங்கள் வீடுக்கே இது தேடி வரும். வீடியோ பிடிச்சிருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வித் வி ஷேர்.